ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், என்னடா இது எப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் விஜே பார்வதி கையில் ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி சூப்பரான சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் வந்து விஜே பார்வதிக்கு மகத்தான ஒரு வெற்றி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய இடையூறுகள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு இந்த தவாலியா அந்த ஒரு போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கமருதீன் வந்துட்டு தேவையில்லாமல் கையை தூக்கியிருப்பார். அப்போ அவர் சிரிச்சிருப்பார், இப்படி வந்து வகையாக வந்து மாட்டிக்கிட்டீங்களே. ஏன்னா அதில் இருக்கிற ஐ விட்னஸில் நீங்களும் ஒரு ஆள், நீங்களும் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த ஐ விட்னஸே இல்லாமல் இந்த கேஸை எப்படி அவங்க ஜெயிக்க போகிறாங்க நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்குன்னு கலாச்சிருப்பார். இவர் வந்துட்டு அப்போ அந்த மைக்கில் போய் சாரிங்க அது இதுன்னு சொல்லியிருப்பார். பட் கேட்டிருக்க மாட்டார் நம்ம பிக் பாஸ். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஒருத்திக்கு ஓரமாக வச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் விக்ரமோட வாத திறமையாலும் அரோராவால் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் திவ்யா கூட நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா திவ்யாவும் ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க விஜே போகிறதுக்கு அகேன்ஸ்டாக. பட் அரோரா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்குலாம் வந்து ஒருமே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதுவும் வந்துட்டு விஜே வச்சு செஞ்சாங்க. சரிங்களா? அந்த டைமில் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தீர்ப்பு வந்து விஜே பார்வதிக்கு பக்கம் அப்படின்போது இப்படி அதான் என்ஜாய்மெண்ட்டுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களே வெற்றிக்குறி. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்டாக வந்து பேண்டட் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா பயங்கரமாக போயிட்டுருக்கு. விஜே போகிறதுக்கு என்னாச்சு, ஏதோ சம்திங் ஆகிருக்குது பாவம் அவங்களுக்கு கையில். அதனால தான் ட்ரிப்ஸ் மாதிரி ஏற்றிருக்காங்க. ஒரு வேளை இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு உள்ளே படுத்த மாதிரி ரொம்ப சோகமாக இருப்பாங்க போயிட்டு வந்து. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஏதோ ஆகிருக்குமா, இல்லை ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்களா, என்னாச்சு, ஏதோ மயங்கி போட்டு ஊடுந்துட்டாங்களான்ற மாதிரி நியூஸஸ்லாம் போகுது. பட் இருந்தாலும் என்னாச்சுன்னு தெரியல. சரி, நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நடந்ததெல்லாம் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோட் டாஸ்க்லேயே வந்து கையை வந்துட்டு வின் பண்ணும்போது கையை காமிக்கும் போது இருக்குது, உள்ளே தூங்கும் போதும் இருக்குது. அதாவது உள்ளே படுத்துனா பார்த்தீங்கன்னா அப்போயுமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி சம்திங் ஏதோ நடந்திருக்கானு தெரியல. பாவம் கையில் ஏதோ ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்கன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளமான ஒன்றும் புரியல. ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு. என்னாச்சுன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் இன்றைக்கி விஜே போகிறதோட சூப்பரான ஒரு டேன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இது முடிஞ்ச உடனே அந்த ஒரு வெற்றி கிடச்ச அடுத்த நிமிஷமே வந்து அந்த வெற்றி வந்து அப்படியே கசக்கி பிடிஞ்சி குப்பையில் தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு விஜே பண்ண விஷயங்கள். அதுக்காக தான் அந்த கேஸை போட்டிருக்கு. அந்த கேஸு முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா வந்து உடனே கலாய்க்கிறார் விஜே ரொம்ப அசிங்கமாக. ஆமாம், நீ அதை களவு கண்டனை வச்சு தான் பண்ணுற, இந்த இப்போ கூட ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதை வந்துட்டு அங்கே கமருதீன் இருந்தார்ல, உடனே குரல் கொடுத்துருக்கலாம். இல்லை யாராவது வந்துட்டு இது மாதிரி பேசாதீங்க கோர்ட் இது அப்படின்னு யாராவது சொல்லலாம். நேற்று தான் சொன்னாங்க. ஆனால் விஜேக்கு மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்? அதனால தான் அவர் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இவரை தட்டி கேட்கறதுக்குன்னு இது வரைக்கும் யாருமே பண்ணல. விஜே பார்வதி தவிர்த்து ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி அவர்களும் வந்துட்டு வாரம் வந்து ஏதாவது சொல்கிறாரு. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுக்கணும். இது ஒரு கேஸு, அந்த கேஸில் ஜட்ஜி வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க. அப்போயும் நீங்கள் கேட்காம கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணுறீங்க. அப்புறம் வெளியில் அடுத்த நிமிஷம் அந்த தீர்ப்பு முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த கோர்ட்லேயே அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா அப்போ என்ன மரியாதை இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டால் நல்லாயிருக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜே பார்வதிக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பட் ஒன்றா இருக்காது, இப்போ நல்லா சூப்பராக தான் ஆக்டிவாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கையில் ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.